Hello மக்களே, welcome to The Amazing Channel. SeaWorld is keeping a close eye on a killer whale blamed for killing a trainer. அமெரிக்கால இருக்கிற ஓஷியானிக் பார்க்ல ஓர்கான் அழைக்கப்படுற கில்லர் வே ஷோ ஒன்னு நடக்குது. அந்த ஷோல பங்கெடுத்த ஓர்கா ட்ரெயினரான மேரிஸ் எலிங்டனை அவங்க ட்ரெயின் பண்ண ஓர்காவே பயங்கரமா தாக்கி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. இத பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சத்தம் போட தொடங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு என்னாச்சு, அங்க உயிர் பழச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரி உலகத்துல பல்வேறு இடங்கள்ல ஓர்கான் அழைக்கப்படுற கில்லர் வேல் அவங்களோட ட்ரெயினரையே பயங்கரமா தாக்குன 3 சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மேரிஸ் எலிங்டன் விசஸ் நெப்டியூன். அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்தில் இருந்த ப்ளூ ஹெரிசான் ஓஷியானிக் பார்க் அழைக்கப்படுற கடல் விலங்குகள் சார்ந்த ஒரு அக்வாரியம் இருந்தது. கடல் விலங்குகள் மேல ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த ஓஷியானிக் பார்க் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருந்திருக்குது. ஏன்னா இங்க அதிகப்படியான கடல்சார் உயிரினங்கள் இருக்குது. அதை பார்க்கிறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் இந்த ஓஷியானிக் பார்க்குக்கு வருவாங்க. அங்க டால்பின்ஸ் மற்றும் ஓர்காவை வச்சு ஷோக்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கண்டக்ட் பண்ற ஓர்கா ஷோல பல ஓர்காக்களும் டால்பின்ஸும் இருந்தாலும் 20 அடி நீளமும் 10,000 பவுண்ட் எடையும் கொண்ட நெப்டியூன் அழைக்கப்படுற ஆண் ஓர்கா தான் அந்த ஷோவோட கிங்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஓர்கா மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அந்த பார்க்கோட முக்கியமான வருமானமே இந்த நெப்டியூன் வச்சு பண்ற ஷோ மூலமா தான் வந்துட்டு இருந்தது. இந்த நெப்டியூனை வச்சு அவங்க வாரத்துக்கு 6 ஷோக்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஷோ மக்களை எல்லாத்தையும் பிரமிக்க வைக்கும் விதமா ரொம்பவே நேர்த்தியா பண்ணுவாங்க. என்னதான் ஓர்கா ஷோஸ் அங்க ரொம்பவே பிரபலமா இருந்தாலும் அந்த ஓர்காக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அங்க இருந்த ட்ரெயினர்ஸ் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த நெப்டியூன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஓர்காவா இருந்திருக்கு. அது சில நேரங்கள்ல ட்ரெயினரோட கமெண்ட்டுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருக்கு. நெப்டியூன் இப்படி இருக்கிறத பத்தி அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. ஆனா நெப்டியூன் தான் வருமானத்தோட மிக முக்கியமான காரணியா இருக்கிறதால இவங்களோட கம்ப்ளைண்ட அந்த மேனேஜ்மெண்ட் பெருசா எடுத்துக்கல. அந்த மாதிரி இந்த முரட்டுத்தனமான நெப்டியூனை ஹேண்டில் பண்ற ஒரு பெண் ட்ரெயினர் தான் மேரிஸ் எலிங்டன். இந்த மேரிஸ் எலிங்டன் ஒரு மரைன் பயாலஜிஸ்ட். அவங்களுக்கு வயசு 27. ஓர்லாண்ட் கடற்கரை பகுதியை சேர்ந்த இவங்க கடல் உயிரினங்கள் மேல மிகவும் ஆர்வம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அதனாலேயே இவங்க டிகிரியை முடிச்ச உடனேயே இந்த பார்க்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண உடனேயே நெப்டியூனோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணதால அந்த ஷோல நெப்டியூனோட மிக முக்கியமான ட்ரெயினரா இவங்க மாறுறாங்க. என்னதான் நெப்டியூன் முரட்டுத்தனமான ஒரு ஓர்காவா இருந்தாலும் அந்த நெப்டியூனை தன்னால கட்டுப்படுத்த முடியும்னு இவங்களுக்கு அதிகப்படியான கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா மத்த ட்ரெயினர்ஸ்க்கு அந்த நம்பிக்கை அந்த நெப்டியூன் மேல இல்ல. நாளுக்கு நாள் இந்த நெப்டியூனோட மூர்க்க குணம் அதிகமாயிட்டே போயிருந்திருக்குது. இத மேரிஸ் எலிங்டனோட சீனியர் ட்ரெயினர் ஒருத்தர் கவனிச்சு திரும்ப மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பல தடவை கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா மேனேஜ்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. சம்பவம் நடந்த அன்று எப்பவும் போல மேரிஸ் எலிங்டன் ஒரு ஆஃப்டர்நூன் ஓர்கா ஷோவுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷோவை பார்க்கிறதுக்காக அந்த அரங்கம் முழுவதும் ஆடியன்ஸ் நிரம்பி வழிஞ்சிருக்காங்க. ஷோக்கு முன்னாடி ஓர்காக்கள் அந்த ஷோக்கு தயாரா இருக்குதா இல்லையான்னு அந்த ட்ரெயினர்ஸ் செக் பண்றது வழக்கம். அதே மாதிரி தான் மேரிஸ் எலிங்டனும் நெப்டியூன் அந்த ஷோக்கு ரெடியா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிருக்காங்க. பல நாளா இந்த நெப்டியூனோட மூர்க்கத்தனம் அதிகமா இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம இவங்க அந்த ஷோவை கண்டினியூ பண்ண தொடங்குறாங்க. ஒரு சில பாதுகாப்பு படிகளை கடந்து மியூசிக் ஆனது ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. அதிகப்படியான ஆடியன்ஸ் இருந்த அந்த அரங்கத்துல ஷோ ரொம்பவுமே நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குது. மேரிஸ் கொடுக்கிற கட்டளைகளுக்கு ஏற்றால் போல நெப்டியூனும் செயல்பட்டு வந்திருக்குது. ஷோ கிட்டத்தட்ட முடிவாகிற தருணம் வருது. அப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்டண்ட் அங்க நடக்கிறது வழக்கம். ஓர்காவும் அதோட ட்ரெயினரும் ஒட்டுக்கா நீந்தற மாதிரி அந்த ஸ்டண்ட் எப்பவுமே நடக்கும். அதற்காக நெப்டியூனும் மேரிஸும் ஷோவோட ஒரு எண்ட்ல இருந்து ஆடியன்ஸ் பக்கம் இருக்கிற இன்னொரு எண்டுக்கு வரணும். அதே மாதிரி கரைக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா நீந்தி வர தொடங்குறாங்க. அவங்க ஆடியன்ஸ் இருக்கிற கரைக்கு பக்கத்துல வரும்போது கரை மேல தன்னை ஏற்றி விடும்படியா நெப்டியூனுக்கு கட்டளை கொடுக்கறாங்க. ஆனா அந்த சிக்னலை நெப்டியூன் கொஞ்சம் கூட மதிக்கல. அது மட்டும் இல்ல, யாரும் எதிர்பாராத விதமா நெப்டியூன் மேரிஸோட
மேரிஸோட வயிறு மற்றும் இடுப்பு பகுதியை கவ்வி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அது அவங்களோட வயிறு பகுதியை பிடிச்சு ஒரு வேட்டையாடும் விலங்கு தன்னோட இரையை பிடிச்சிட்டா எப்படி அதோட தலையை ஆட்டி அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி மேரிஸையும் நெப்டியூன் பயங்கரமா அதே மாதிரி அட்டாக் பண்ணுது. அதன் பிறகு தண்ணிக்குள்ள மேரிஸ அந்த ஓர்கா இழுத்துட்டு போகுது. இதனால மேரிஸோட வயிற்று பகுதியிலும் நெஞ்சு பகுதியிலும் பயங்கரமான காயம் ஏற்படுது. சில வினாடிகளுக்கு பிறகு நெப்டியூன் மறுபடியும் மேரிஸ தண்ணிக்கு மேல கொண்டு வருது. அந்த சமயத்துல மேரிஸ் உயிரோட தான் இருந்திருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி ஷோல ஓர்காக்கள் கட்டுப்பாட்டை இழந்தா அந்த ஓர்காக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் விதமா கலர்ஃபுல்லான ரிங்ஸையும் சில பொருட்களையும் அந்த ஓர்கா இருக்கிற இடத்துல தூக்கி எறியறது வழக்கம். அங்கிருந்த மத்த ட்ரைனர்ஸும் இதே ட்ரிக்க ஃபாலோ பண்றாங்க. அது மட்டுமல்ல ஒரு பக்கெட் ஃபுல்லா இருந்த மீன்களை அந்த ஓர்காக்கு இரையா தூக்கி வீசுறாங்க. இதன் மூலமா நெப்டியூனோட கவனம் சிதறும்னு அவங்க நினைச்சாங்க. இன்னொரு பக்கத்துல 2 ட்ரெயினர்ஸ் நீளமான பைப்பை வச்சு நெப்டியூனை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க பண்ண எந்த ஒரு செயலும் அங்க ஒர்க் ஆகல. மேரிஸ தண்ணிக்கு மேல் பகுதியில கொண்டு வந்த நெப்டியூன் மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. இத பார்த்து அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமா சத்தம் போட்டு அலறி இருக்காங்க. இரண்டாவது முறை நெப்டியூன் மேரிஸ தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் ரொம்ப நேரம் கழிஞ்சும் அது மேல கொண்டு வரல. சிறிது நேரத்துல மேரிஸோட உடல் தண்ணீரோட மேற்பகுதிக்கு வருது. பக்கத்துல இருந்த ஒரு ட்ரெயினர் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சு மேரிஸோட உடலை அங்கிருந்து வெளியெடுக்கிறாரு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. காயங்கள் பலமா இருந்ததால மேரிஸ் இறந்து போயிருக்கிறாங்க. மேரிஸோட நெஞ்சு பகுதியில் இருக்கிற விலா எலும்பு முற்றிலுமா உடைஞ்சிருந்தது. அது மட்டுமில்ல அவங்களோட லங்ஸ்ல ஓட்ட விழுந்திருக்குது. அந்த பெண்மணியோட நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில ஓர்கா பயங்கரமா தாக்குனதா அவங்களோட ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த பார்வையாளர்கள் உடனே வெளியேறாங்க. இதன் பிறகு அந்த மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டா அங்க இருக்கிற ஓர்கா ஷோவை முழுவதுமா பேன் பண்றாங்க. ஆனா மேரிஸோட பெற்றோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக நஷ்டஈடு கேட்டு வழக்கும் தொடுக்கிறாங்க. நெப்டியூனோட மூர்க்கத்தனமான குணம் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சும் அந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி நிர்வாகத்து மேல அவங்க பெற்றோர் குற்றம் சுமத்தி இருந்தாங்க. கடைசியா ப்ளூ ஹரிசான் ஓஷியானோ பார்க் மேரிஸோட பெற்றோர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அக்வாரியம், எக்ஸிபிஷன், டால்பின்கள் மற்றும் பெரிய மீன்களை பக்கத்துல இருந்து பாக்குற வசதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு டால்பின் மற்றும் ஓர்கா ஷோவை முழுவதுமா நிறுத்திடுறாங்க. அவங்களோட முக்கியமான அட்ராக்ஷனே நின்னு போனதால பார்க்குக்கு வரக்கூடிய ஆடியன்ஸோட அளவும் வெகுவா குறைஞ்சது. இதனால ப்ளூ ஹரிசான் ஓஷியானோ பார்க் திவாலாகுது. அது நிரந்தரமாகவும் மூடப்படுது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த நெப்டியூனை பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் இருக்கிற கடல்வாழ் விலங்குகள் சரணாலயத்துக்கு அந்த நெப்டியூனை மாத்திடுறாங்க. டிகோவா அண்ட் கிளவுடியா ஸ்பெயின் நாட்டுல டென்னரிஃப் நகரத்தில் இருக்கிற லோரா பார்க்கே அனிமல் எம்பசி இருக்கு. ஆரம்பத்துல பறவைகள் சரணாலயமா இருந்த இந்த பார்க்க காலப்போக்குல பல நிலம் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களையும் ஆட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பார்க்கா மாத்துறாங்க. அதுல அவங்க ஓர்காக்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்க்க பாக்குறதுக்காகவே பல மில்லியன் பார்வையாளர்கள் ஆண்டுதோறும் இந்த பார்க்குக்கு வராங்க. பார்வையாளர்களோட எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அவங்க ஓர்காக்களை வச்சு ஷோ பண்ண தொடங்குறாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த ஓர்காக்கள்ல ஒண்ணுதான் டிகோவாங்கிற ஒரு மேல் ஓர்கா. இதோட எடை கிட்டத்தட்ட 3500 பவுண்டுகளுக்கும் அதிகம். இந்த ஓர்காக்கு ட்ரெயினரா இருந்தவங்க தான் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த 29 வயது நிரம்பிய கிளாடியா ஓல்ஹார்ட். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஷோ எதுவும் இவங்களுக்கு கிடையாது. ஆனா ஒரு ட்ரைனிங் செக்ஷன் அங்க போயிட்டு இருந்திருக்குது. எப்பவும் போல டிகோவா ட்ரைனிங்க்கு ரெடியா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு கிளாடியா தன்னோட ட்ரைனிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு டெக்கோவா வேகமா வந்து கிளாடியாவோட மார்பு பகுதி மேல மோதுது. இதனால நிலைகுலைந்து அவங்க தண்ணிக்குள்ள விழுகிறாங்க. சுதாரிச்சு அவங்க தண்ணியில இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே இந்த ஓர்கா தன்னோட மொத்த வெயிட்டையும் போட்டு அவங்க மேல விழுந்திருக்கு. விழுந்தது மட்டும் இல்லாம அவங்கள 40 அடி ஆழத்துக்கு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்குது. கிளாடியாவோட கைய இறுக்கமா கடிச்சு அந்த ஓர்கா அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போனதால கிளாடியாவால எதுவுமே பண்ண முடியல. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த ஓர்கா அவங்கள மேல இழுத்துட்டு வந்திருக்குது. இந்த தருணத்தை பயன்படுத்தி ஓர்கா கிட்ட இருந்து கிளாடியாவை காப்பாத்தி மத்த ட்ரெயினர்ஸ் அவங்கள கரைக்கு கொண்டு வராங்க.
இருக்காங்க. அந்த ஓர்கா அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணதால அவங்க கை உடைஞ்சு போயிருக்கு. நுரையீரலையும் பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. இந்த சம்பவத்தால அவங்க மனதளவுல பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறாங்க. உடனே அவங்கள பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனவங்களுக்கு அங்க தீவிரமா சிகிச்சை நடக்குது. அதிர்ஷ்டவசமா கிளாடியா உயிர் பழிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட காயங்கள்ல இருந்தும் அந்த சம்பவத்தோட அதிர்ச்சியில இருந்தும் மீண்டு வரதுக்கு அந்த பெண்மணிக்கு பல காலம் எடுத்திருக்கு. இதன் பிறகு அந்த ஓர்காவை ஷோல பயன்படுத்துறத அந்த மேனேஜ்மெண்ட் முற்றிலுமா நிறுத்திட்டாங்க. அலெக்சஸ் மார்டினிஸ் ஸ்பெயின்ல டெனரிஃப் நகரத்தில் இருக்கிற ஒரு மரைன் பார்க்ல ட்ரெயினரா இருந்தவர் தான் 29 வயது நிரம்பிய அலெக்சிஸ் மார்டினிஸ். இவரு அந்த பார்க்ல 2004 ஆண்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ட்ரெயின் பண்ற பல விலங்குகள்ல ஓர்காக்களும் ஒண்ணு. அதனால அங்க அவரு ஓர்கா ஷோஸையும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2009 ஆண்டு டிசம்பர் 24 தேதி அந்த மரைன் பார்க்ல கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்காக நடக்க போற ஷோக்கு ட்ரைனிங் செஷன் ஒன்னு போயிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு அவரு கீட்டோங்கிற ஒரு ஓர்காக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஆண் ஓர்காவா அந்த மரைன் பார்க்ல இருந்திருக்கு. ட்ரைனிங்கோட ஒரு பகுதியா அலெக்சிஸ் அந்த ஓர்காவோட சேர்ந்து டேங்கோட நடுப்பகுதியில நீந்த வேண்டி இருந்தது. அப்படி அவர் நீந்தி டேங்கோட ஒரு சைடுல இருந்து கரைக்கு வரக்கு முயற்சி பண்ணும்போது கீட்டோங்கிற அந்த ஓர்கா அவரை விடாம தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருக்குது. இத கவனிச்ச மத்த ட்ரெயினர்ஸ் கீட்டோவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தன் பக்கமா வர சொல்லி கமெண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே கீட்டோ அதை ஒபே பண்ணி அந்த ட்ரெயினர்ஸ் பக்கமா போயிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி அலெக்சிஸ் கரைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. இத உடனே கவனிச்ச கீட்டோ நேரா அவர் பக்கமா வருது. கீட்டோவை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அங்க இருக்கிற ட்ரெயினர்ஸ் பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே வேலை செய்யல. கீட்டோ அந்த அலெக்சிஸ் கிட்ட போய் அவரை முட்டி அவரை கடிச்சு இழுத்துட்டு போய் டேங்கோட தரைப்பகுதியில வேகமா மோதி இருக்குது. அவரோட தலைப்பகுதியில காயம் அதிகப்படியா இருந்ததால அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாரு. ஆனா மேனேஜ்மெண்ட் இத ஒரு விபத்துன்னு மடைமாற்றி கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல அது ஒரு கொடூரமான ஓர்கா தாக்குதல்னு, அந்த தாக்குதல் நடந்ததால அவரோட ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகி இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமா ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவர் இறந்து போயிருக்கிறாருன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டுமல்ல, அவரோட நெஞ்செலும்பு முழுவதுமா உடைஞ்சதா அந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த கில்லர் வேல்ஸோட அட்டாக்ல உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.